श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। निधयेवत् सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। तत्त्वबोधं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वासुदेवेन्द्रयोगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधोऽभिधीयते। एतेभ्यः पंचीकृत पंचमहाभूतेभ्यः स्थूल शरीरं भवति। இப்போ ஈஸ்வர விசாரம் சிருஷ்டி கிரமம், அதில் எப்படி இந்த ஸ்தூல சரீரம் உருவாக்கியது அப்படிங்கும்போது பேசிக்காக சிருஷ்டியில் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு அந்த மாயை தத்துவிடமிருந்து பரிணாம உபாதான காரணம், அவங்க ஜடம், பிரம்மத்துடைய இருப்பையும் அறிவையும் பெற்றொன்ன அவங்க ஆக்டிவ்க்கு வர்றாங்க. பிரகிருதி பிகம்ஸ் மாயா. அங்கிருந்து ஃபஸ்ட்டு தோன்றுறது ஆகாசம். ஸ்தூல உருவாக்குறதுக்கு முன்பால சூக்ஷ்ம தான் முதல்ல கண்ணுக்கு தெரியுது, இப்போ ஸ்தூலம். அதுக்கு முன்னால சூக்ஷ்ம பூத சிருஷ்டி, ஆகாசம் வாயு அக்னி ஆப பிருத்திவி. அதிலிருந்து வந்தது தான் நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரங்கள், ரெண்டாவது சிருஷ்டி. மூணாவது அந்த சூக்ஷ்ம பூதங்கள் தன்மாத்திரையாக இருந்தது, பஞ்சீகரணமாகுது, ஷேரிங்கா. அது ஷேரிங்க்கு பேர் தான் பஞ்சீகரணம். ஷேர் ஆனோன்னா ஒன்றுக்கு ஒன்று தனக்குள்ள தான் ஷேர் பண்ணிக்கும். ஷேர் ஆனோன்னா அது ஸ்தூல பூதமாக மாறுது. இது தேர்ட் ஸ்டெப்பு. அந்த ஸ்தூல பூதங்கள்லேருந்து வந்தது தான் நம்மளுடைய சரீரம். கண்ணுக்கு தெரிகிற இந்த ஸ்தூல சரீரம் ஸ்தூல பூதங்கள்லேருந்து வந்தது. இதுதான் ஜென்ரல் சிருஷ்டினா, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ இவர் எங்கே வந்துட்டாரு? ஸ்தூல சரீர சிருஷ்டி. 5 பூதங்கள் இருந்து எப்படி இந்த பஞ்சீகரணமாகி பஞ்சீகரணத்தினால் தோன்றிய இந்த 5 பூதங்களிலிருந்து என்ன வந்துருச்சுப்பா? ஸ்தூல சரீரம் வந்ததுங்க போது சிருஷ்டி முடிஞ்சுது. நம்மளுடைய கிரமத்தில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? அதிகாரித்துவம், சாதன சதுர்ச்சி, சம்பத்தி பார்த்தோம். அடுத்தது ஜீவ விசாரம் பார்த்தோம். எது நான் எது நான் அல்ல அதை நம்ம பார்த்தோம். அடுத்தது ஈஸ்வரனுடைய சிருஷ்டி கிரமம், ஈஸ்வர விசாரம் எடுத்துக்கலாம். இந்த 3ஐ முடிச்சாச்சு. இப்போ ஸ்தூல சரீரம் உருவாகியாச்சு, மனிதனுடைய சரீரம், எல்லா தாவர விலங்குகளுடைய சரீரம். இப்போ அடுத்தது 4வது சாப்டருக்குள்ள போகிறோம், மகா வாக்கிய விசாரம். மகா வாக்கிய விசாரங்கிறது 4th டாபிக் ஆஃப் தத்துவபோதம். வாட் இஸ் மகா வாக்கியம்? மகான பெரிய வாக்கியம், அப்படியெல்லாம் மகத்து வாக்கியம். மகத்துனா பிரம்ம, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை நேரடியாக கூறுகிற வாக்கியத்துக்கு பேர் மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியம் உபனிஷத்துக்குள்ள இருக்கும். இப்போ ஒரு மகா வாக்கியத்தை சப்போர்ட்டிங் சென்டென்ஸ் தான் மற்ற. இது வாக்கியம்னா சென்டென்ஸ். எந்த சென்டென்ஸ் நேரடியாக ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சொல்லுதோ, தத்து துவம் அசி, மகா வாக்கியம். ஆனால் மற்ற வாக்கியமெல்லாம் யூஸ்லெஸ் வாக்கியமா அப்படின்னா, உபனிஷத்துல அந்த தத்துவமசிங்கிற அந்த மகா வாக்கியத்தை விளக்குறத மற்ற எல்லா வாக்கியமே, சப்போர்ட்டிங் சென்டென்சஸ். அதெல்லாம் எதுக்கு சப்போர்ட் பண்ணுது? இந்த மகா வாக்கியத்தை சப்போர்ட் பண்றத மற்ற சென்டென்ஸ் எல்லாம். ஸோ எல்லா சென்டென்ஸும் இம்பார்ட்டன்ட்டு, எந்த ஒரு வேர்டு இம்பார்ட்டன்ட்டு, ஒரு சப்தமும் இம்பார்ட்டன்ட்டு, அதில் டவுட் கிடையாது. அது புரிஞ்சாதான் நீங்கள் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மகா வாக்கியம். ஸோ வாட் யூ மீன் பை மகா வாக்கியம்? இட் இஸ் நாட் லாங் சென்டென்ஸ், இட் இஸ் a loaded sentence with ஜீவா ஈஸ்வர ஐக்கியத்தை. தத்துவமசிங்கிறது ஒரு வாக்கியம், எவ்வளவு ஷார்ட். தத்து துவமசி இஸ் அ மகா வாக்கியம்.
பிரஜானம் பிரம்ம ஒரு மகா வாக்கியம். இந்த மாதிரி ஒவ்வொரு வேதத்துக்குன்னு ஒரு மகா வாக்கியம் இருக்கு. இப்போ நான் இங்க இவரு ஒரு மகா வாக்கிய விசாரத்துக்குள்ள போறாரு. அவர் என்ன சொல்ல, மகா வாக்கியல ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சொல்லணும். அதுதான் மகா வாக்கியத்துடைய தாத்பரியமே. அப்ப நமக்கு என்னென்ன தெரியணும்? ஜீவன்னா யாரு, ஜீவ ஈஸ்வரனா யாரு, அப்புறம் தானே ஐக்கியத்துக்கு போக முடியும். அப்ப ஜீவன்னா அது என்னென்ன காம்பவுண்டு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது இந்த ஸ்தூல சரீரம். அப்புறம் வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் ஸ்தூல சரீரம்னா அது வருவதற்கு ஒரு சூக்ஷ்ம சரீரம் உள்ள இருக்குது. அப்ப அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும். இது ஒன் பார்ட் ஆஃப் ஜீவா. ஜீவன நான் ஜீவ விசாரம்னா என்னை பற்றிய விசாரம். ஃபர்ஸ்ட் எனக்குள்ள என்ன இருக்குது? 3 சரீரம். இது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சது. அதுவும் ஸ்தூல சரீரம் மட்டும்தான் தெரியும். நீங்க எம்பிபிஎஸ்ஸே படிச்சாலும் ஸ்தூல சரீரம் மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு சூக்ஷ்மமோ காரணமோ தெரியாது. அது ஆயுர்வேதிக்கா இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியுது. அலோபதிக்கு வெறும் ஸ்தூலம் மட்டும்தான் தெரியுது. இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஜீவா நான் அப்படின்னா 3 காம்பனன்ட் அதுல இருக்கு. 3 காம்பனன்ட்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம். அதுக்கு அடுத்தது அந்த மனம், நம்மளுடைய சூக்ஷ்ம மனம் என்ன பண்ணுது? எங்கும் வியாபித்திருக்கிற பிரம்ம தத்துவத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். இவ்வளவு நாள் அது புரிஞ்சதுனால அந்த வேர்டை யூஸ் பண்றேன். ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், அப்புறம் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். இந்த 3 சேர்ந்தது தான். ஏன்னா ரிஃப்ளெக்டட்னு ஒன்று வருதுன்னா, இப்போ சூரியனுடைய பிம்பம் வந்து நீங்க கண்ணாடியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஒன்று இருக்கணும், ரிஃப்ளெக்ட் ஒன்று இருக்கணும். இந்த 3 காம்பனண்ட் தான் ஜீவன்னு நம்ம சொல்றோம். 3 சரீரங்கள், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், அது ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். ஸோ சரீரத்ரய ஓசி ஆர்சி ஓசி, இதுதான் ஜீவனுடைய காம்பனண்ட். இப்ப நாம என்ன பண்ணணும்? ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை நோக்கி போறோம். அப்ப ஜீவங்கிறது என்ன காம்பனண்ட்? இப்ப அதே மாதிரி ஈஸ்வரன்னா யாரு? அவருக்குள்ளேயும் 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு. அந்த காம்பனன்ட் யார் யாருன்னா, நமக்கு வந்து சரீரத்ரயம், அவர்கிட்ட இருக்கிறது மாயா, சத்துவ ரஜோ தமோ, அதே 3 குணம் தான். சத்துவ ரஜோ தமோ குண ஆத்மிகா மாயா. மாயாவிலையும் என்னென்ன இருக்கு? ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். அங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தானே அவங்க ஆக்டிவா வந்து பரிணாமத்துக்கு வர்றாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயும் 3 காம்பனன்ட் இருக்கும். ஒன்று ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், அந்த மாயாங்கிற இதுல ரிஃப்ளெக்ட் ஆகிற ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், அண்ட் தென் மாயா சத்துவ ரஜோ தனோ, சத்துவ ரஜோ தமோ குணாத்மிகா மாயா, பிரம்மாசிரயா மாயா. இதுதான் ஈஸ்வரனுக்குள்ள இருக்கிற 3 தத்துவம். இந்த தத்துவத்தை தெரிஞ்சா தான் we can come to the equation ஜீவா is equal to ஈஸ்வரா. அந்த டெரிவேஷனை டிரைவ் பண்றதுக்காகத்தான் இப்ப நம்ம எங்க போறோம்? அதுக்குள்ள இருக்கிற தத்துவத்தை. இப்ப 3 தத்துவம், both the sides. இந்த பக்கம் சாஸ்திரம் என்ன சொல்லிச்சு? ஜீவா ஈஸ்வர ஐக்கியம்னா there is no difference between ஜீவா and what do you mean by ஐக்கியம்? அது முதல்ல புரிஞ்சுக்கணும். there is no difference between ஜீவா and ஈஸ்வரான்னு சொல்லுது சாஸ்திரம். அதுதான் ஐக்கியம்னு அர்த்தம். there is no difference, both are equal. என்ன இருக்கிறது ஒண்ணுதான், ஆனா இரண்டா நான் பாக்குறோம். அதுதான் ஈக்குவேஷன். சமம்னா என்ன அர்த்தம்? a is equal to b, 14 is equal to 14 இருக்கிறது 14 மட்டும் தானே. இப்போ நீ மேக்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு சம் டிரைவ் பண்றீங்க, கடைசியில் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன் சொல்றீங்க. அப்ப அங்க இருக்கிற நம்பர் என்னன்னு கேட்டா 14 ஒரு டிரைவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 14 is equal to 14னா இருக்கிறது ஒண்ணு தானே, 14 நம்பர் தானே இருக்கு. அதை நாம என்ன விதமா பார்த்துருக்கோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன் போது ஒரு மாதிரி பார்த்துருக்கோம். எப்படி? 7 + 7 லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன் 7 + 7 டிஃபரெண்டா தெரியும். அந்த பக்கம் 10 + 4 ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன் 10 + 4 பார்க்கும்போது எப்படித்தான் தெரிஞ்சுது? 10 வேற, 4 வேற, 7 வேற, இந்த பக்கம் இருக்கிற 7 வேற, அந்த பக்கம் இருக்கிற 10 வேற, 4 வேற, இங்க ஒரு 7 வந்து 2 தடவை வந்திருக்குது. So go on, you can see the difference. Before derivation you can see so many differences in numbers. In no way it is connected to 14. வெளியில பார்த்தா எப்படி தெரியுது? no way connected to 14. One is 10, one is 4, one is 7, a double to 7. அப்ப நமக்கு எப்படி தெரியுது? 14ங்கிற நம்பரே 2 விதமா நம்ம பார்க்கிறோம்.
ஒன்று 10 + 4 ரைட் ஹேண்ட் சைட், 7 + 7 லெஃப்ட் ஹேண்ட் சைட். அப்போ நீங்கள் அதை நம்ம டிரைவ் பண்ணுறோம். ஏதோ ஒரு மெத்தடில் குழந்தைக்கு சொல்லி கொடுத்து கடைசியில் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரப்போகுது, 14 இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ இருக்கிறது அங்கே ஒரே நம்பர் தான். அதுதான் பாயிண்ட். 14ங்கிற ஒரு நம்பர் தான் இருக்கு. பட் அது ரெண்டு விதமா நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி இப்ப ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னா 14 இஸ் ஈக்குவல் டு 14. அதுல நோ டவுட் இன் தட். 14 மட்டும்தான் இருக்குது. ஆனா எப்படி ரெண்டு விதமா பார்க்கிறோம், ஒரு இடத்து ஜீவனா பார்க்கிறோம், இன்னொன்னு ஈஸ்வரனா பார்க்கிறோம். இருக்கிறது ஒரே தத்துவம், ஆனா ரெண்டு விதமா நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒன்னொன்னு விசாரத்துக்கு வரோம். இப்ப ஜீவன்னா 3 காம்பனன்ட். இப்ப நம்ம ஈக்குவல் பண்றோம். ஜீவா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரஹா. அப்ப ஜீவனுக்குள்ள 3 காம்பனன்ட், அந்த மாதிரி ஈஸ்வரனுக்குள்ள 3 காம்பனன்ட். அப்ப அது ஈஸ்வரன் அப்படிங்கும் போது நமக்கு முதல்ல என்ன தெரியும், சிருஷ்டி கிரமத்தில் என்ன படிச்சிருக்கிறோம், பிரம்ம மாயா. அதுதான் என்னது, ஈஸ்வரன். பிரம்ம மாயா சேர்ந்ததா ஈஸ்வரன் சொன்னோம். ஸோ அந்த காம்பனண்டா பிரிக்கும் போது அதுக்குள்ள இருக்கிறது மாயா தத்துவம், ஒரிஜினல் பிரம்ம தத்துவம், அப்புறம் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இன் ஈஸ்வரா. இது இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3 கொண்டு வரோம். இப்ப அடுத்தது 3 காம்பனன்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் now we are entering into மகா. இப்பதான் மகா வாக்கிய விசாரத்துக்குள்ள போறோம். ரெண்டுக்குள்ள இப்ப நம்ம ஜீவ 2 வித கோணத்துல ஜீவ ஈஸ்வரன் நம்ம விளக்கலாம். ஒன்னு வாச்சியார்த்தமா பார்க்கறது நேரடியா, இன்னொன்னு லட்சியார்த்தமாக நம்ம இதை டிஃபைன் பண்ண. 2 கோணத்துல நாம் இதை பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கோணத்துல 2 டிஃபரெண்டா எப்படி பார்க்கலாம். வாச்சியார்த்தமா பார்க்கும்போது 2க்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன, ஃபர்ஸ்ட் ஈஸ்வரன் தான் காரணம், ஜீவ என்னது காரியம். அவர் தானே படைச்சார் நம்மள. அப்ப அந்த கோணத்துல பார்க்கும்போது அவர் என்னவா நிக்கிறாரு, காரணம். நான் யாரு, காரியம். அப்போ இந்த மாதிரி டிஃபரன்ஸையும் பார்க்கலாம், டிஃபரன்ஸாவும் பார்க்கலாம். 2 சைடு ஆஃப் தி ஈக்குவேஷன் டிஃபரெண்ட்னு பார்க்கலாம். ஒன்னு காரணம், இன்னொன்னு என்னது காரியம். ஆனா ஐக்கியம்ங்கிறது அப்படி சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ பேதத்தை பார்த்து என்னதான் பக்தியா இருந்தாலும் அவங்க இங்கதான் நிக்கிறோம். ஏன்னா அவரு படைச்சா, நான் படைக்கப்பட்டவன். இது பேதம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதுக்குள்ள ஒரு அபேதம் இருக்கு. எப்படி, ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கிற ஆத்மா, ஈஸ்வரனுக்கு மாயாவிற்கு ஆதாரமாக இருக்கிற பிரம்ம தத்துவமும் ஒண்ணு. இங்க இருக்கிற நம்ம ஈக்குவேஷன் படி வச்சுக்கலாம் 3 காம்பனன்ட். இங்கேயும் ஓசி இருக்குது, அங்கேயும் ஓசி இருக்குது. அந்த இடத்துல 2 சமம். ரிஃப்ளெக்டிங் மீடியம் ஜீவன்கிட்ட வேற, ரிஃப்ளெக்டிங் மீடியம் அங்க மாயா. ஆனா இங்க சரீரத்தில் இது வெளிப்படுது, அது மாயில வெளிப்படுது. ஸோ அந்த இடத்துல வாச்சியார்த்தமா பார்க்கும்போது இஸ் நாட் ஈக்குவல். ஜீவா இஸ் நாட் ஈக்குவல் டு ஈஸ்வரா. வாச்சியார்த்தமாக நேரடியாக பார்த்தோம்னா டிஃபரன்சஸ் தெரியுது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, அந்த ஒரு இடத்துல 2 ஐக்கியமாகுது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா கடல் அலை. கடலினுடைய ஷேப் வேற, அதனோட தன்மை வேற. அலையினுடைய ஷேப் வேற, அதனோட தன்மை வேற. ஏன்னா மேலே எந்திரிக்கும், படுக்கும், கொஞ்ச நேரம் தான் இருக்கும். கடல் அப்படியே இருக்கும். ஸோ வாச்சியார்த்தம் பார்க்கும்போது கடலுக்கும் அலைக்கும் so many differences. பட் நீருங்கிற ஒரு இடத்துல பார்க்கும்போது H2O அப்படிங்கிற காம்பனன்ட்ல பார்க்கும்போது கடல் இருக்கிறது H2O தான், அலையில் இருக்கிறது H2O தான். ஸோ அங்க இருக்கிறது மொத்தமா H2O தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனா வாச்சியார்த்தமா நேரடியா பார்க்கும்போது ஒன்னு சொல்ற ஒரு பேர் சொல்ற, நாம ரூபா. இதுக்கு கடல்னு பேர் இருக்கு, அதுக்கு அலைன்னு பேர் இருக்கு. இதனுடைய ஷேப் வேற, அதனோட ஷேப் வேற, இதனுடைய தன்மை வேற, அதனோட தன்மை வேற, இதனோட லைஃப் டைம் வேற, அதனோட லைஃப் டைம் வேற. so many differences are there. அப்ப அது வாச்சியார்த்தமா பார்க்கும்போது எல்லாமே டிஃபரன்ஸ். ஆனா லட்சியார்த்தமாக சொரூபமாக பார்க்கும்போது கடலினுடைய சொரூபம் என்ன, H2O. அலையினுடைய சொரூபம் என்ன, H2O. அந்த இடத்துல 2ம் சமனாகிறது. 2ம் தண்ணீரை தவிர்த்து கடல் வேறல்ல, தண்ணீரை தவிர்த்து அலையும் வேறல்லங்கிற அந்த எக்ஸாம்பிள் மாதிரிதான் இப்ப நம்ம என்ன பண்றோம், ஜீவன்
அதாவது சரீரத்துக்கு ஆதாரமாக இருக்கும்போது அந்த பிரம்ம தத்துவத்துக்கு என்ன பேர் கொடுக்கிறோம்? ஆத்மா. அதே மாயை தத்துவத்துக்கு ஆதாரமாக இருக்கும்போது அதுக்கு பேர் பிரம்மம்னு கொடுக்கிறோம். அவ்வளவுதானே தவிர இருப்பது ஒரே ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். ஸோ ஜீவா இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியுது? சைத்தன்யம் பிளஸ் பிரதிபிம்பம் பிளஸ் சரீரம். ஜீவனை என்ன சொல்ற? 3 காம்பனன்ட்: சரீரம், சைத்தன்யம், பிரதிபிம்பம். சிதாபாசம் ரிஃப்ளக்டட் கான்சியஸ்னஸ். அதுக்கு என்ன வேற வேற கொடுக்கலாம்? சிதாபாசம் ரிஃப்ளக்டட். அது மாதிரி ஈஸ்வரனுக்குள்ள என்னென்ன இருக்குது? பிரம்ம, மாயா, தட் இஸ் பிரம்மங்கிறத சைத்தன்யம் பிளஸ் மாயா பிளஸ் பிரதிபிம்பம் ரிஃப்ளக்டட் கான்சியஸ் அங்கேயும் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் சம்பந்தம் இப்படி 2 விதமா நம்ம சம்பந்தப்படுத்திட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி ஈக்குவேஷனும் எது? ஜீவா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரனா 2 இடத்துல நம்ம சம்பந்தம். பேதமாக நம்ம என்ன பண்ணலாம்? இது வேற அது வேற சம்பந்தப்படுத்தும் போது ஒரே ஒரு இடத்துல 2 அது ஜாயிண்ட் ஆகுதுன்னா இருப்பது ஒன்றை தவிர்த்து. ஏன்னா 2 பக்கம் 14, இந்த பக்கம் ஒரு 14 இருக்குது, அந்த பக்கம் 14 இருக்குன்னா சொல்றேன் there is only one 14 நம்பர். அது எப்படி தெரியுது? 2 விதமாக அந்த 14 தெரிகிறது. அதை போல இருப்பது ஒரே ஒரு ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் மட்டும்தான். அது எங்க வெளிப்படும் போது? சரீரத்தில் வெளிப்படும் போது அதை நம்ம ஆத்மான்னு சொல்றோம். மாயில் வெளிப்படும் போது அதை நம்ம பிரம்மம்னு சொல்றோம். அவ்வளவுதான். அங்க இவனுக்கு ஜீவன் பேரு, அவருக்கு அங்க ஈஸ்வரன் பேரு. இதுதான் அவர் என்ன சொல்றாரு? இப்போ நம்ம கமிங் டு த சப்ஜெக்ட். இந்த இன்ட்ரடக்ஷனோட கமிங் டு அவர் சப்ஜெக்ட் என்ன சொல்றாரு? ஏதேப்பிய பஞ்சீகிருத மகாபூதேப்பியக. இதோட எது முடிஞ்சது? ஏவம் பிண்ட பிரம்மாண்ட யோகோ ஐக்கியம் சம்பூதம். 2க்கும் ஒரு ஐக்கியம். எது? ஏதேப்பியகா இந்த பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூதேப்பியகா அதிலிருந்து என்ன வந்தது? ஸ்தூல சரீரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏவம் பிண்ட பிரம்மாண்ட யோகோ. பிண்டம்னா வியஷ்டி, பிரம்மாண்டம்னா சமஷ்டி. இந்த மாதிரி ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஐக்கியம் உருவாகிறது. எப்படின்னு அவர் விளக்க போறார். இப்போ ஸ்தூல, அவர் அடுத்த ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்குது? ஸ்தூல ஷரீர அபிமானி. யாரு? ஜீவன் நாமக்கம். ஸ்தூல சரீரத்தை அபிமானம் பண்றவன் அவனுக்கு பேரு ஜீவன். பிரம்ம பிரதிபிம்பம் பவதி சக ஏவ ஜீவகா. சோ ஸ்தூல சரீரத்தை அபிமானத்தை, ஸ்தூல சரீரத்தை நான் என்று எடுத்துக்கொள்பவன் ஜீவன். வித் 3 காம்பனன்ட்ஸ். ஸ்தூல சரீரத்தை நான் என்று எடுத்துக்கொள்றவனுக்கு பேரு ஜீவ நாமக்கம். ஜீவ அப்படின்னாக்க இட்ஸ் நாட் அ ஜடம், உணர்வு. தெரியுங்களா? சைத்தன்ய ஆதாரம் இருக்கிற ஜீவன் அவன். பிரம்ம பிரதிபிம்பம் பவதி. அவன் யார்? உண்மையில யாரு? பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம், சிதாபாசம். உண்மையில் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம். ஏன் ஜீவங்கிறது ஜடம், அங்க ஒரு சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் அவன் உணர்வோடு இருக்கிறான். அந்த சைத்தன்யம் என்பது பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம். இட் இஸ் நாட் ஒரிஜினல் பிரம்மா. பிரம்மத்தினுடைய ரிஃப்ளக்ஷன். பிரதிபிம்பம்னா ரிஃப்ளக்டட் கான்சியஸ்னஸ். ஆத்மாவில் பிரதிபிம்பம், சூக்ஷ்மமாக ரிஃப்ளக்ஷன். சக ஏவ ஜீவக. அந்த ஜீவனே பிரகிருத்திய இயற்கையாகவே ஸ்வஸ்மாத் ஈஸ்வரம் பின்னத்வேன. அந்த ஜீவன் இயற்கையாகவே சுபாவமாகவே பிறக்கும் போதே ஸ்வஸ்மாத் தன்னிடமிருந்து ஈஸ்வரம் பின்னத்வேன வேறுபட்டதாக அவன் அறிகிறான். ஒரே கான்சியஸ்னஸ் தான் இந்த சரீரத்தில் வெளிப்படும் போது நம்ம ஜீவன் சொல்றோம். அந்த மாயில் வெளிப்படும் போது அதுக்கு ஈஸ்வரன் பேரு. ஆனா 2 பேரும் ஒரே ஒரு கான்சியஸ்னுடைய ரிஃப்ளக்டிங் மீடியம். இங்க மனம், அங்க மாயா. இங்க 3 சரீரம், அங்க 3 பிரபஞ்சம். அந்த 3 பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக மாயையில் வெளிப்படும் போது அவருக்கு பேரு ஈஸ்வரன் பேரு. 3 சரீரத்துக்கு ஆதாரமாக அது வெளிப்படும் போது அவருக்கு ஆத்மானு பேரு. ஆனா இருக்கிறது என்னது? ஒரே பிரம்ம தத்துவம். ரிஃப்ளக்டிங் மீடியம் தான் மாறுது.
அந்த ரிஃப்ளெக்டிங் மீடியம் மாறதுனால அந்த ஜீவன் பிறக்கும் போதே சுபாவமாகவே அவ எப்படி எடுத்துக்கிறா, யார என்ன சொல்றது, எந்த டீச்சிங் தேவையில்லை. நான் இந்த சரீரம் எடுத்துக்கொள்வதற்கு எந்த விதமான டீச்சிங்கும் தேவையில்லை. சுத்தி இருக்கும் நம்மளுக்கு அதான் சொல்லி கொடுக்குறாங்க. நீ நான் யாருன்னு கேட்டா இந்த உடம்பு, இந்த கண்ணாடியில் காமிச்சு இதுதான் நீங்கிறது நமக்கு புரியுது. உலகம் நமக்கு அதுதான் சொல்லி தருது. அப்ப அவனுக்கு என்ன தெரியுதுல, இயற்கையாகவே தன்னிடமிருந்து ஈஸ்வரனை அவன் வேறுபட்டதாக அவனுக்கு என்ன தெரியுதுல, ஒரே ஒரு ஒரிஜினல் காசு நீர், அதுதான் கடலாவும் இருக்குது அலையாகவும் இருக்குதுன்னு தெரியுறது இல்ல. அவன் என்னவா நினைச்சுக்கிறான், அலை என்பது வேறு, கம்ப்ளீட் என்டையர் கான்செப்ட். நான் அலை சின்னது, கடல் ஜீவன். ஜீவன் என்ன நினைக்கிறான், தன்னை அலையாகவும், கடல் என்ன நினைக்கிறா, ஈஸ்வரன் ஆகும். அப்ப அலை என்ன நினைச்சுக்குதே, நான் கடலில் இருந்து வேறுபட்டவள், என்னோட லைஃப் டைம் ரொம்ப கம்மி, நான் கடல்ல இருந்து எந்திரிக்கிறேன், திருப்பி கடல்ல போய் மடிஞ்சிடறேன். ஸோ கடல் இஸ் சோ கிரேட், ஐ எம் சோ வீக் ஃபிளஜைல் அப்படின்னு எப்படி அலை நினைச்சுக்கிற மாதிரி அந்த ஜீவனுக்கு என்ன தெரியுது இல்ல, ஒரே தத்துவம், ரிஃப்ளெக்டிங் மீடியம் தான் வேற அப்படிங்கிறது தெரியாத சொஸ்மாத்து. இதுக்கு எந்த காரணம் தேவையில்லை. சொஸ்மாத்து தன்னைத்தானே இயற்கையாகவே சுபாவமாகவே அவன் என்ன பண்றான், ஈஸ்வரனிடமிருந்து தான் வேறுபட்டதாக அறிகிறான். இப்ப அடுத்த வேர்டு வருது உபாதி. அவித்யா உபாதி சன். ஏன் அவ அப்படி நினைக்கிறான் அப்படின்னா, அஜ்ஞானம் ஒண்ணு சொன்னாலும் இப்ப அவர் உபாதி விளக்குறார். இருப்பது ஒரே பிரம்ம தத்துவம், உபாதியினால வேறுபாடு இருக்கு. உண்மையில் சொரூபத்துல வேறுபாடு கிடையாது, உபாதியில வேறுபாடு இருக்கு. வாட் யூ மீன் பை உபாதி? உபாதிங்கிறது எப்போ தன்னுடைய குணத்தை, உபாதிங்கிறது எதுனா அது தன்னுடைய குணத்தை இன்னொன்னு மேல ஏற்றி வைப்பதை போல் பொய்யாக ஏற்றி வை, உண்மையா ஏற்றி வைக்கிறது இல்ல, பொய்யாக ஏற்றி வைப்பதை போல் ஏற்றி வைக்கிற அந்த பொருளுக்கு பேர் உபாதின்னு பேர். அடிக்கடி கொடுக்குற உதாரணம், ஒரு செம்பருத்தி கிறிஸ்டல்னா அது கலர்லெஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அதுல எந்த கலரும் கிடையாது. ஆனா பக்கத்துல கொண்டு செம்பருத்தி வச்சீங்கன்னா அந்த செம்பருத்தி தன்னுடைய ரெட் கலரை பொய்யாக அந்த கிறிஸ்டல் மேல ஏற்றி வைக்கிறது, உண்மையால ஏற்றி வைக்கிறது இல்லைங்க. இப்போ உண்மையா ஏற்றி வைக்கிறதுனா, இப்போ நீங்க பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறீங்க, அந்த பெயிண்ட் ட்ரெஸ்ல பட்டுச்சு அப்படின்னா அந்த கலர் உண்மையாலுமே பற்றும். யூ நீட் சம் வாஷ், யூ மஸ்ட் டூ சம் கிரியா ஆக்ஷன்ஸ் டு கிளீன் தட் பெயிண்ட். அப்படி அல்ல, பொய்யாக தான் ஏற்றி வைக்குது. உண்மையாலுமே பெயிண்ட் துணியில பட்டா we need some karma to remove that paint, not like that. இது என்ன பண்ணு, that is a difference சொல்றேன். அது சத்தியமா போய் ஒட்டிக்குது. இங்க என்ன கிடையாது, அப்படி கிடையாது. செம்பருத்தி இஸ் உபாதி. அது என்ன பண்ணுது, பொய்யாக அந்த எப்போ அருகில் இருக்கும்போது, not that point. நீங்க செம்பருத்தி ஒரு அடிக்கு 2 அடிக்கு அந்த பக்கம் வச்சுட்டு கிறிஸ்டல் இந்த பக்கம் வச்சீங்கன்னா அங்க ஒண்ணும் நடக்காது. கிறிஸ்டல் கிறிஸ்டலா இருக்கும், செம்பருத்தி செம்பருத்தியா இருக்கும். when they are coming close together, அப்பதான் என்ன பண்ணும், இதுக்கு என்ன இது கிடைக்குது, தன்னுடைய ரெட்னஸ் கலரை பொய்யாக கிறிஸ்டலில் ஏற்றி வைப்பதை போல் வைக்கிறது இல்லையா. அப்போ அந்த செம்பருத்திக்கு பேர் உபாதின்னு பேர். சோ உபாதி அப்படிங்கிறது தன்னுடைய குணத்தை அருகில் இருக்கிற ஒன்றின் மேல் ஏற்றி வைக்கிறது புரிஞ்சா போதும். அந்த வேர்ட் மீனிங் உபாதி. அதை போல இப்ப இவர் என்ன சொல்றாரு, அவித்யாசன்னு உபாதி. அதாவது அவித்யான என்ன அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, மாயானுடைய சமஷ்டி இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய ஒரு சிறு பகுதி தான் அவித்யா. இண்டிவிஜுவலா பார்க்கும்போது அதுக்கு பேரு அவித்யா, இண்டிவிஜுவல் சரீரத்துக்கு இருக்கிற அஜ்ஞானம் அவித்யா. இன் டோட்டலா பார்க்கும்போது அதுக்கு பேர் என்ன, மாயா. அப்ப மாயினுடைய ஒரு சிறு பகுதி தான் அவித்யா. ஏன்னா we are always connected to total, புரிஞ்சுக்கிட்டே வரணும். நான் வேற, இந்த உலகம் வேற கிடையவே கிடையாது. அது சமஷ்டி வனம், நான் ஒரு மரம். உலகம் என்பது வனம், ஃபாரஸ்ட், நான் அதுல ஒரு மரம். in all way connected to the forest, வனம். எல்லா வகையிலும் எதோட கனெக்ட் ஆயிருக்கேன், ஃபாரஸ்டோட. எல்லா வகையிலும் அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆல்வேஸ் எல்லா விதத்திலும் அவ கனெக்ட் ஆயிரும். அது அப்படி இங்க அந்த எப்படி கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா பார்க்கும்போது மாயா அதனுடைய ஒரு சிறு பகுதியாக பார்க்கும்போது தான் அவித்யா. அப்ப அவித்யாங்கிறது வெஸ்டியா பார்க்கும்போது அந்த ஆல் அவித்யா புட் டுகெதர்.
மாயா சமஷ்டி. இவர் என்ன சொல்றாரு? அவித்யா உபாதி சன்னு. இந்த இடத்துல அவித்யா உபாதி சன்னு ஆத்மா ஜீவகதி உச்சது. ஏன் அவன் தன்னை ஜீவன் மற்றதிலிருந்து தனிப்பட்டதாக அவன் ஏன் உணர்றானா? அவித்யாங்கிற அந்த காரண அந்த அவித்யாக்கு நம்ம இன்னொரு பேர் கொடுக்குறோம், காரண சரீரம். அவித்யாக்கு இன்னொரு பேர் என்ன? காரண சரீரம். அந்த காரண சரீரத்தை பொறுத்தவரை ஆத்மா ஜீவன் என்று ஜீவனுக்கு அந்த ஆத்மாவுக்கு என்ன பேரு? ஜீவகா. அதே உபாதி இன்னொரு உபாதி என்ன? மாயா உபாதினா தன்னுடைய இங்க இந்த 3 சரீரம் என்பது உபாதி. அந்த உபாதி என்ன பண்ணுது? தன்னுடைய குணத்தை பொய்யாக ஆத்மாவின் மேல் ஏற்றி வைக்கிறது. ஏற்றி வைக்கிறதுனால அந்த ஜீவன் சரீரத்துடைய குணங்களை எல்லாம் அந்த ஜீவன் என்ன நினைச்சுக்கிறான்? ஏன் அவித்யாசன்னு? அவித்யாவின் காரணமாக அந்த அவித்யாங்கிறது 3 சரீரத்தினுடைய அவித்யாவின் காரணமாக அந்த சரீரத்தில் இருக்கிற மனதில் இருக்கிற அவித்யாவின் காரணமாக அவன் என்ன நினைச்சுக்கிறான்? இந்த 3 சரீரத்தினுடைய குணத்தை பொய்யாக ஆத்மாவில் ஏற்றி வச்சுறதுனால அந்த சரீரம் தான் அந்த வேலை பண்ணுது. சரீரம் தான் உபாதி. அது தன்னுடைய குணத்தை பக்கத்தில் இருக்கிற அப்படின்னா ரிஃப்ளெக்டிங் மீடியம் ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் எங்க நடக்குது? அங்க என்ன பண்ணிருது? தன்னுடைய குணத்தை ஏற்றி வச்சிருது. ஏற்றி வச்சோன்ன அவன் என்ன நினைச்சுக்கிறான்? அந்த ஜீவன் நான். சரீரத்துக்குள்ள என்னென்ன குணம்? ஒரு நாள் பிறக்கும், ஒரு நாள் இறக்கும், மாற்றங்களுக்கு உட்பட்டது. அப்ப அதெல்லாம் இப்ப என்ன நினைச்சுக்கிறான்? நான் ஒரு நாள் பிறந்திருக்கேன். நான் சரீரத்து குணத்தை ஆத்மாவில ஏற்றி ஆத்மாவை இப்ப எப்படி பாக்குறாவன்? 3 சரீரமாக பார்க்கறதுனால என்ன சொல்றாவன்? நான் ஒரு நாள் பிறந்திருக்கேன், நான் 6 மாற்றங்களுக்கு உட்பட்டவள், எனக்கு வயோதிக வரும், நோய் வரும், நான் ஒரு நாள் இல்லாம போக போறேன், நான் அனித்தியம். சரீரம் தான் உண்மையில் அனித்தியம், ஆத்ம தத்துவம் நித்தியம். ஆனா அந்த அனித்தியம் என்ன பண்ணுது? அதனுடைய தன்னுடைய குணத்தை நீ ஆத்மாவின் மேல் நித்தியமான ஒன்றை ஏற்றி வைக்கிறதுனால அவன் என்ன நினைச்சுக்கிறான்? அந்த குணமெல்லாம் என்னதுன்னு கல்பிதம். பிகாஸ் ஆஃப் அவித்யா சன்னு. அதை போல மாயா. இப்ப யார் அங்க? யாரு உபாதி? மாயா. சிறு பகுதியா பார்க்கும்போது இந்த நடக்குது. இன் டோட்டலா பார்க்கும்போது மாயா அங்க என்னவே? உபாதி. ஏன்னா அவதான் என்ன பண்றா? சத்துவ ரஜோ தமோ குண ஆத்மிக மாயா பரிணாமமாக உலகத்தை படைக்கிறாள். ஒரு விஷயமாக படைக்கிறா. மாயாதான் என்ன? பரிணாம உபாதான காரணமாக இருக்கிறார். அவ என்ன பண்றா? அங்க இருக்கிற இன்னொரு தத்துவம் என்ன? பிரம்ம தத்துவம். அது எதுவும் எதையும் செய்ய சிவம் சொல்லுவாங்க, கம்முன்னு இருக்கிறது. அதாவது அது எந்த விதமான சிருஷ்டியும் செய்யறது இல்ல. ஆனா மாயா என்ன பண்றா? அது உபாதியா இருக்கிறனால தன்னுடைய குணத்தை சத்துவரஜோ தமோ குணாத்மிகா மாயா அவ என்ன பண்றா? தன்னுடைய குணத்தை யாரு மேல? பிரம்மனின் மேல் ஏற்றி வைத்து என்ன பண்றா? ஈஸ்வரனாக படைக்கிற தொழில் பண்றவர் கடவுள். அப்படி காமிக்கிறவ யாரு? மாயா உபாதிசன். இப்போ இந்த சரீரம் தான் இங்க உபாதி. இன் டோட்டலா அதாவது அவித்யாங்கிறது இண்டிவிஜுவலா பார்க்கும்போது அவித்யா, இன் டோட்டலா பார்க்கும்போது மாயா. அந்த சின்ன அவித்யா என்னவா இருக்குது? உபாதியாக செயல்படும் போது அவன் தன்னை ஜீவன் நினைச்சுக்கிறான். அதே மாயை தன்னுடைய குணத்தை எங்க ஏற்றி வைக்குது? பிரம்ம தத்துவத்தின் மேல் பொய்யாக தன்னுடைய குணத்தை ஏற்றி வைக்கும் போது அவருக்கு என்ன பேரு? ஈஸ்வரஹா. ஈஸ்வர இது எப்போ? மாயா உபாதிசன். மாயங்கிற மீடியத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அந்த பிரம்ம தத்துவத்துக்கு ஈஸ்வரன் வேறு. 3 சரீரங்கள் ரிஃப்ளெக்டிங் மீடியா இருந்து அதுல வெளிப்படும் போது அது 3 சரீரத்துல சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற மனதில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த பிரம்ம தத்துவத்துக்கு என்ன பேரு? ஜீவா. ஒரே பிரம்ம தத்துவம், ரிஃப்ளெக்டிங் மீடியம்ஸ் ஆர் டிஃபரண்ட். ஒன்னு 3 சரீர அவித்யாவுடன் கூடிய அந்த மீடியத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அவருக்கு பேரு ஜீவன். அதே ஓசி மாயை மீடியம் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் யாருங்க? மாயா உபாதியை ரிஃப்ளெக்ஷன் மீடியம் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இப்ப என்ன வேர்டு போடுறோம்? உபாதி. அவ்வளவுதான்.
ஏன்னா அது தன்னுடைய குணத்தை அது மேல ஏற்றி வைக்குது. என்ன பண்ணுது? அந்த மீடியம் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் தன்னுடைய குணத்தை பிரம்மத்து மேல ஏற்றி வைக்கிறதுனால நம்ம வேதங்கள் காங்கறனால அப்படி சொல்றேன். உண்மையில பாத்தீங்கன்னா தேர் ஆர் டூ ரிஃப்ளக்டிங் மீடியம்ஸ். ஒன்னு ஜீவா, அவித்யா, உடன் கூடிய ஜீவா. இன் புட் டுகெதர் ஆல் அவித்யா புட் டுகெதர் அவங்களுக்கு பேரு மாயா. அப்ப ரிஃப்ளக்டிங் மீடியம் இப்ப 2 வருது. ஒன்னு மாயா, இன்னொன்னு ஜீவா. அப்போ சரீரம் அவித்யா. இப்போ அந்த அவித்யால வெளிப்படும் போது அவ தன்னை என்ன நினைச்சுக்கிறான்? ஜீவன். அந்த ரிஃப்ளெக்டிங் மீடியல அந்த வெளிப்படும் போது, எது மாயங்கிற ரிஃப்ளெக்டிங் மீடியல வெளிப்படும் போது அவருக்கு பேரு ஈஸ்வரன் பேரு. இப்போ 14 is equal to 14. எப்படி இருக்கிறது? ஒரே 14. நாம என்னவா பாக்குறோம்? இந்த பக்கம் 10 plus 4 7 plus 7 ரெண்டா பாக்குறோம். ஆனா இருக்கிற நம்பர் என்னதுதான்? 14. எப்படி நம்ம அதை 14 ஒண்ணுதான் இருக்குது? ஒரே ஒரு பிரம்ம தத்துவம் தான். பிகாஸ் ஆஃப் ரிஃப்ளக்டிங் மீடியம் உபாதி 2ஆ இருக்கிறனால 2 இடத்துல அது வெளிப்படும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஜீவா தன்னைத்தானே வேறுபடுத்தி என்ன புரியுறது இல்ல? ரிஃப்ளக்டிங் மீடியம் தான் அங்க வேற, ரிஃப்ளெக்ட் ஆகிற ஓசி 2 ஒண்ணுதான் அவனுக்கு தெரியறது இல்ல. ஸ்வஸ்மாத் தானே சுயமாகவே யாரு பேக்ரவுண்ட் அங்க அவித்யா இருக்கிறதுனால அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்? நான் வேறு, ஈஸ்வரன் வேறுன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். ஆனா சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கும் போது நமக்கு என்ன புரியுது? இப்போ இது நாம உபாதிக்கு இன்னொரு வேர்டு கொடுக்கலாம், அனாத்மா. ஏன்னா இருக்கிறது 2 அனாத்மா, 2 தான். ஒன்னு ஆத்மா, இன்னொன்னு அனாத்மா. சோ உபாதிங்கிறது அனாத்மா. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. உபாதிங்கிறது அனாத்மா. அதுல வெளிப்படும் போது 2 அனாத்மா, பலவிதமான அனாத்மா. சோ அந்த அவித்யாங்கிற இடத்துல வெளிப்படும் போது அவனுக்கு ஜீவன் பேரு, மாயில் வெளிப்படும் போது அவருக்கு ஈஸ்வரன் பேரு. வேறுபாட்டால் ஈஸ்வர இதி உச்சியதே. டோட்டல் காரண இண்டிவிஜுவல் காரண சரீரத்தை பொறுத்தவரை ஆத்மான பேரு, டோட்டல் காரண சரீரம் புட்டுகெதரை பொறுத்தவரை ஈஸ்வரர் என்று சொல்லப்படுகிறார். ஈஸ்வர இதி உச்சியதே. ஈஸ்வரன் நாம ரூபந்தான். உச்சியத்தேன்னு இருப்பதுன்னு கேட்டா பிரம்ம ஒண்ணுதான். அதுக்கு என்ன பேர் கொடுக்கிறோம்? டோட்டல் காரண சரீரத்தை பொறுத்தவரை ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகிறார். ஆத்மா எப்போ? இண்டிவிஜுவல் காரண சரீரத்தை பொறுத்தவரை அந்த ஓசிக்கு என்ன பேரு? ஜீவா. டோட்டல் காரண சரீரத்தை பொறுத்தவரை அந்த ஓசிக்கு என்ன பேரு? இருக்கிறத ஓசி ஒண்ணுதான். அந்த ஓசிக்கு என்ன பேரு? ஈஸ்வரஹா. ஏவம் உபாதி பேதம். பேதம் எங்க இருக்கு? 7 7 10 அந்த நம்பர்ல தான் பேதம் இருக்கே தவிர உண்மையில் இருப்பது 14. அந்த மாதிரி இந்த இடத்துல உபாதி பேதம். ஏன்னா இங்க உபாதி என்ன? 3 சரீரம். சூக்ஷ்ம சரீரம் எடுத்துட்டாலும் சரீரம் உபாதி. அது 3 சரீரமா பிரிச்சு சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற மனம்ன்ற அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டா ஜென்ரலா என்ன சொல்லுவோம்? சரீரம் இங்க உபாதி. அது நம்ம இன் டீட்டெயிலா நீங்க சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிப்போம். ஏன்னா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம காரண சரீரம் ரிஃப்ளெக்டிங் மீடியம் கிடையாது, ஸ்தூல சரீரம் ரிஃப்ளெக்டிங் மீடியம் கிடையாது. சூக்ஷ்ம சரீரத்திலையும் மனம் மட்டும்தான். even though it consists 17 காம்பனன்ட், மனத்துல மனம் மட்டும்தான் என்ன பண்ணும்? ரிஃப்ளெக்டிங் மீடியம். சோ மனம் ரிஃப்ளெக்டிங் மீடியம் சொல்லலாம். அல்லது இங்க யாரு? சரீரம் ரிஃப்ளெக்டிங் மீடியம்னு சொல்றோம். அங்க ஒரு மீடியமா? அங்க இது காரண சரீரம். எப்படி? இண்டிவிஜுவல் காரண சரீரத்தை பொறுத்தவரை அந்த ரிஃப்ளெக்டிங் ஆனொன்ன அவனுக்கு என்ன பேரு? ஆத்மானு ஜீவன் சொல்றோம். அதே டோட்டல் காரண சரீரம் அதில் வெளிப்படும் போது அதுக்கு பேர் மாயா. டோட்டல் காரண சரீரத்துக்கு பேர் என்ன? மாயா. அதில் வெளிப்படும் போது அவருக்கு என்ன பேரு? ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகிறார். ஏவம் இந்த மாதிரி உபாதி பேதம், ரிஃப்ளெக்டிங் மீடியம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இவ்வாறு உபாதி வேறுபாட்டால் என்ன சொல்றோம்? ஜீவ ஈஸ்வர பேதம். உபாதி பேதத்தை நம்ம என்ன சொல்லிடுறோம்? ஜீவ ஈஸ்வர பேதம் திருஷ்டி. ஜீவனும் ஈஸ்வரனும் வேறு வேறாக காண்பது சுபாவமாக நடக்கிறது. இவர் என்ன சொல்றாரு? யாவத்து பர்யந்தம் திஷ்டதி. எது வரைக்கும் ஜீவன்கிறது வேறு, ஈஸ்வரன்கிற வேறு, அப்படி பர்யந்தம் எது வரைக்கும் அந்த பேதம் இருக்குதோ அது வரைக்கும் ஜென்ம மரணாதி ரூப. கண்டிப்பா அவனுக்கு என்ன இருக்குது? பிறப்பு இறப்பு முதலிய ரூபமான சம்சாரம்.
இப்ப பிறப்பதை என்ன சொல்றாரு? சம்சார். மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து அந்த விவர்த்ததை முடிவுக்கு வராது. அந்த ஜீவனுக்கு முடிவு வராது. எப்போ? ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை புரிகிற வரைக்கும் அவனுக்கு பிறப்பு தொடரும். சம்சாரம் அவனை விட்டு போகாது. தஸ்மாத்து காரணம். அந்த காரணத்தினால ந ஜீவ ஈஸ்வர யோகோ ந ஸ்வீகரியா. அதனால ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடான கருத்தை எடுத்துக்கொள்ளாதே. என்ன வரைக்கும் நீ ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு பேதம் இருக்குன்னு நீ கருத்தில் இருக்கிறியோ, உன்னோட புத்தியில ஏற்புடையதாக இருக்குதோ, அது வரைக்கும் பிறப்பு இறப்பை தவிர்க்க முடியாது. சம்சார துக்கத்திலிருந்து நீ விடுபட முடியாது. எப்போ ரெண்டும் ஒன்றுங்கிற அந்த புத்திக்கு ஏற்புடையதாக ஆகுதோ, உன்னை ஏற்றுக்கொள்ள முடியுதோ, உன்னால ப்ரொக்ளைம் பண்ண முடியுதோ, அப்பதான் பிறப்பு இறப்புங்கிற சம்சாரத்திலிருந்து நீ விடுபட முடியும். சோ இது உபாதி பேதத்தினாலதான் வேறுபாடை தவிர ஒரிஜினல் பிரம்மத்துல எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இங்க ரிஃப்ளெக்டிங் மீடியம் உபாதிங்கிறது இங்க சரீரம், அங்க மாயா. அந்த சரீரத்தில் வெளிப்படும் போது அவருக்கு ஜீவன் பேரு, மாயில வெளிப்படும் போது அவருக்கு ஈஸ்வரன் பேரு. ஆனா இருக்கிறதாரு ஓசி, ஒரே ஒரு ஓசி தான், ஒரே ஒரு பிரம்மம். எப்படி தெரியுது? ஒரே ஒரு 14 எப்படி தெரியுது? 7+7 தெரியுது, 10+4 தெரியுது. ஆனா அங்க இருக்கிறது என்னது? ஒரே ஒரு 14. ஆனா எப்படி தெரியுது? டிஃபரெண்டா தெரியுது. சோ என்ன பண்ணு? பிறப்பு இறப்பு ரூபமாக இருக்கும் சம்சாரத்திலிருந்து நீ முடிவுக்கு வரணும்னா ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்குள்ள வேறுபாடு கருத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி சொல்லி முடிக்கிறார் மகா வாக்கிய விசாரம். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஞானம். நனு அப்படின்னா சக அகங்காரஸ்ய அகங்காரத்துடன் கூடியுள்ள கிஞ்சித்னஸ்ய அல்ப அறிவுள்ள ஜீவனுக்கும் நிரகங்கார அகங்காரமற்ற ஈஸ்வரனுக்கும் சர்வஜகனாக இருக்கிற ஈஸ்வரனுக்கும் தத்துவமசி இது மகா வாக்கியம் கதம் அபேத புத்தி சாத்து. நீ அதுவாக இருக்கிறாய் என்ற மகா வாக்கியம், தத்துவமசினா நீ அதுவாக இருக்கிறாய் என்ற மகா வாக்கியம் மூலம் எப்படி பேதமற்ற அந்த ஞானம் எப்படி ஏற்படும்? எப்படி ஏற்படும்? இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கே, அந்த ஞானம் எப்படி? என்ன சொல்லிட்டீங்க? ரெண்டுக்கும் பேதங்கிற அந்த அறிவை கொள்ளாத, அந்த ரெண்டு வேற வேற, ஜீவன் வேற ஈஸ்வர ஞானம் இருக்க வரைக்கும் உனக்கு சம்சார துக்கம் தொடரும். ரெண்டுக்குள்ள அபேதத்தை பாருன்னு. அப்ப பூர்வபக்ஷி ஸ்டூடெண்டா எடுத்துக்கலாம், பூர்வபக்ஷி எடுத்துக்கலாம். அவன் ஸ்டூடெண்ட் என்ன கேட்கறான் அப்படின்னா உடனே சொன்ன தெரியும். எப்படி அகங்காரத்தன் நான் எப்படி இருக்கிறேன்? ஜீவனுடைய இதுல என்ன? அல்ப புத்தி, அல்ப சக்தி, இப்படி அல்ப அகங்காரம் வேற இருக்கு. நான் இந்த சரீரங்கிற அபிமானம் வேற இருக்கு. அல்ப அறிவுடைய ஜீவனுக்கும் அகங்காரமே இல்லாத எல்லாவற்றையும் அறிந்த சர்வஜக, நான் அல்பஜக அவர் சர்வஜக, நான் அல்ப புத்தி அவர் சர்வ புத்தி, எல்லா சர்வ புத்தி உடையவர், நான் அல்ப சக்தி அவர் எல்லா சக்தி உடையவர். சோ இந்த மாதிரி இவ்வளவு பேதங்கள், நான் அகங்காரத்தோடு இருக்கிறேன் அவருக்கு அகங்காரம் இல்லை, இப்படி இத்தனை பேதங்கள் நீ இருக்கும்போது நீ அதுவாக இருக்கிற மகா வாக்கியத்தின் மூலம் நான் எப்படி அந்த பேதமற்ற ஞானம் எனக்கு எப்படி ஏற்படும்? ஜீவ உபயோகம் ரெண்டுக்கும், ஜீவனுக்கும் ஈஸ்வரருக்கும் விருத்த தர்மம் முரண்பாடு உள்ள அது அந்த தர்மத்தோடு இருப்பதால் ரெண்டுக்கும் முரண்பாடான தர்மம் இருக்கும்போது எனக்கும் இறைவனுக்கும் கம்ப்ளீட்டா எனக்கு வேறையா தெரியும் போது நான் எப்படி ரெண்டையும் ஒண்ணுன்னு நான் பாக்குறது? இது சேத்து அப்படி நீ கேட்டீனா எப்படி நான் இறைவனை நான் ஒண்ணு பண்ணி பாக்குறது? இஸ் இட் பாசிபிள்? ஏன்? விருத்த தர்மம். என்னுடைய தர்மமே வேற, அவரோட தர்மமே வேற. நான் சம்சாரி அசம்சாரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா நான் அல்ப புத்தி, அவர் எல்லா நான் அவர் உலகத்தை படைக்கிறாரு, மாய உபாதியை வச்சிருக்காரு, எல்லா இடத்துலயும் என்னது ரெண்டு என்னதாயிட்டே இருக்குது, டிஃபரன்ஸா இருக்கும்போது விருத்த தர்மம் ரெண்டு பேர்த்துக்கும் விருத்த ஆப்போசிட்
தர்மம். அப்படி இருக்கும்போது ஆக்ராந்தாவத் அந்த தர்மத்தோடு இருப்பதால் இது சேத்தி எப்படி நான் ஒன்னா பாக்குறது அப்படின்னு நீ கேட்டீனா, உண்மை இல்லையோ அப்படின்னு நீ சொன்னீனா, அப்படி அல்ல. என்ன சொல்றாரு? ஸ்தூல சரீர அபிமானி ஒருத்தர் இருக்கிறான். இந்த ஸ்தூல சரீரத்தை உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான். யார் அவன்? அகங்கார். ஸ்தூல சரீர அபிமானி, நான் என எடுப்பது. அந்த அகங்காரம் தான் உன்னை என்ன பண்ணுது? இந்த ஸ்தூல சரீரத்தை நான் நீ எடுத்துக்கிற. அதுக்கு என்ன பண்ணணும்? துவம்பத வாச்சியார்த்தம். துவம்பதம், தொம்னா நீ, அந்த பதத்தினுடைய நேரடியான பொருள் உபாதி வினிர்முக்தம், உபாதியிலிருந்து விடுபட இருக்கின்ற சமாதி தசாசம்பன்னம், சமாதி அவஸ்தா நிலையில் கிடைக்கிறது சுத்தம் சைத்தன்யம். துவம் பத லட்சியார்த்தம். நீ என்ன பண்ணணும்? ஒரு டீச்சிங் டெக்னாலஜி சொல்லி கொடுக்குறாரு. ஒரு வாக்கியம் இருக்கு அப்படின்னா தத்து துவம் அசி. இத 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு வாச்சியார்த்தம், இன்னொன்னு லட்சியார்த்தம். இப்ப சில வாக்கியம் நம்ம வாழ்க்கையில நம்ம இதை யோசனை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வடிவமே வாச்சியார்த்தம்னு என்ன? இவர் என்ன சொல்லிட்டாரு? தத்துவமசிங்கிற வாக்கியத்தை நீ அதுவாக இருக்கிறாய், இறைவனாக இருக்கிறாங்கிறத 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஒன்னு வாச்சியார்த்தம், இன்னொன்னு லட்சியார்த்தம். வாச்சியார்த்தம்னு என்னன்னாங்க, நேரடியான பொருள். இப்போ போய் தண்ணி கொண்டு வா, நீங்க ஒன்றும் மண்டையில் ஒன்றும் பண்ண வேண்டாம், போறோம் தண்ணி கொண்டு வரோம், கொடுக்குறோம், குடிச்சு போயிடும். தண்ணி கொண்டு வாங்கிறது வாச்சியார்த்தம். இப்போ வீட்டில் எல்லாமே காலைல முடிஞ்சுது, எங்கள் வீட்டுக்காரர் கிளம்புறாரு. அடிக்கடி நான் சொல்கிற உதாரணம், வீட்டுக்காரர் கிளம்புறாரு. கிளம்பும்போது என்ன சொல்லுவார்? நம்ம கிச்சன் இருப்போம், வேலை டடபடன்னு ஓடிட்டு இருப்போம். அவருக்கு அவசரம், இங்கே நமக்கு நம்ம அவசரம். அவர் என்னவாரு? கேட் சாத்திக்கோ அப்படின்னு சொல்கிறார். நாம் என்ன சொல்கிறோம்? அடுப்பில் இருக்கிறோம். இது அடுப்பில் இருக்கிறன்னு அவர் உடனே ஓடி மாட்டார், ஓடி வர மாட்டார். ஏன்னா வாச்சியார்த்தமா புரிஞ்சிருந்தா அவர் எப்படி ஐயோ அடுப்பு மேல இருந்தா நீ எரிஞ்சு போயிருவியே அப்படின்னு அவர் ஓடி வராரா என்ன? வாச்சியார்த்தமா புரிஞ்சுக்கிறாரா என்ன? ஐயோ அடுப்பு மேல எதுக்கு இருக்கிற? அடுப்பில், அது கேஸ் அடுப்பில் இருந்தா என்ன ஆகும்? அவரு அங்கிருந்து ஓடி வர்றாரு என்ன? தண்ணி கொண்டு வாங்கும் போது கொண்டாந்து கொடுத்த மாதிரி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இது அப்படியே அர்த்தம் நேரடியாக புரிஞ்சுக்கும். அவருக்கு என்ன தெரியும்? அப்போ அடுப்புல கிச்சன்ல இன்னும் வேலை முடியல, ஏதோ பால் அடுப்புல இருக்குது, விட்டுட்டு வந்தா பொங்கி போயிடும், தோசை இருக்கும், விட்டுட்டு வந்தா தீஞ்சு போயிடும், ஏதோ சம்திங்கிறத புரிஞ்சுக்கிறாரு இல்லையா? அப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டது என்னது? லட்சியார்த்தம். அவர் தண்ணி கொண்டு வான்னு புரிஞ்சு போது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்? டம்ளார் எடுக்கணும், வெறும் தண்ணி கொண்டு போக முடியாது, டம்ளாரில் தண்ணி, அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டம்ளாரில் தண்ணி ஊற்றி தான் கொண்டு கொடுக்கணும், வெறும் தண்ணி எப்படி கொண்டு கொடுக்கறது? ஸோ அது நேரடியான அர்த்தம். தண்ணி கொண்டு வாங்குற ஒரு வாக்கியம் நேரடியான அர்த்தம். லட்சியார்த்தம்னா மறைமுகமாக அந்த சொற்களை வைத்து நாம் வேற எதையோ ஒன்று புரிஞ்சுக்கிறோம். அடுப்பில் இருக்கிறேன்னு நான் சொல்லும் போது அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாரு? அடுப்பில் இருக்கிறதா அவர் புரிஞ்சுக்கிறது இல்லை, அடுப்புல ஏதோ அந்த இடத்த விட்டு நெகுந்தா அங்க பிரச்சனை ஆயிருங்கிற இடத்துல இருந்தா டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி ஆஃப் பண்ணிட்டு எனக்கு பால் காய் நடுவில் ஆஃப் பண்ண முடியாது, இல்ல தோசை இருக்கும்போது டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டு வர முடியாது, அந்த தோசை அவ்வளவுதான் அவுட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பிஸி. அதனால அவங்க சொல்றாங்க நம்ம கதவை நம்ம கேட் சாத்திட்டு நம்மளே போயிடலாம். இதுதாங்க வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம். இந்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்போ அது சுவாமிஜி கொடுக்குற உதாரணம். அது என்ன தெரியுங்களா? ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங், பையன் கூட்டிட்டு போறான் அவங்க அம்மாவை ஸ்கூலுக்குள்ள. அந்த பையன் சொல்றான், அம்மா சிங்கம் வருது. அடிக்கடி சுவாமி சொல்லுவார் அப்படின்னு. ஒன்ன அவங்க அம்மா பையனை தரன்னு இழுத்துக்கிட்டு, ஐயோ சிங்கம் நம்ம மகனையும் நம்மளை கடிச்சிரும் ஒடியான்னு சொல்லி ஓடி ஒண்ட மாட்டாங்க எங்கேயுமே. ஏன்னா வாச்சியார்த்தம் நேரடியான மீனிங். ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ள சிங்கம் வந்தா என்னங்க பண்ணுவோம்? நம்ம உடனே எடுத்து எங்காவது போய் ஒளியலாம், சிங்கத்துக்கு தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிதான். அந்த அம்மா அப்படியாங்க இழுத்துட்டு ஓடுவாங்க. உடனே அடுத்த கேள்வி என்ன தெரியுங்க? யாரு சிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சொன்னான்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, சிங்கத்தை போல் தைரியசாலி அந்த பையன் வர்றான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால என்ன கேட்பாங்க? யாரு? அப்ப அவன் சொல்லுவான், பாரு அங்க நிக்கிறான் பாரு அந்த பையன் சோமன், அவன் தான் சிங்கம். ரொம்ப அப்படின்னு என்ன அர்த்தம்? தைரியசாலின்னு அர்த்தம். அவங்க அம்மா உடனே சிங்கத்தை தேட மாட்டாங்க. இப்ப வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம நிறைய இடத்துல லட்சியார்த்தத்தை யூஸ் பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எனக்கு லட்சியார்த்தம் புரியாது மேஸ்ன்னு சொல்லக்கூடாது, அதை யூஸ் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
சிங்கத்தை போல் என்ன புரிஞ்சுக்கோங்க அம்மா, சிங்கம் வருதுன்னு சொன்ன அந்த பையன் சிங்கத்தை போல் என்ன சொல்லலாம், ஒரு தைரியம், ஒரு அடாவடி பையனா இருக்கலாம், இல்ல என்ன கத்துற பையனா, ஏதோ ஒரு கேரக்டர் அந்த பாய் மேட்சஸ் வித் தட் லைன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அவனே கேட்பாங்க யாரு, அவன் எப்படி சிங்கன் கூட கேட்கலாம். ஏன்னா தைரியத்திலையா, இல்ல கத்துறது இல்லையா, இல்ல பூச்சாண்டி காமிக்கிறது இல்லையா, எதுலடா சிங்க. அப்புறம் கன்வர்சேஷன் போகும். ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா என்ன கேட்பாங்க, யாரு எங்க நிக்கிறான், அப்படித்தான் கேட்பாங்க. யார சொல்ற நீ, அப்ப பாயிண்ட் அவுட் பண்ணுவான். சோ அங்க என்ன புரிஞ்சுது, லட்சியார்த்தம். நான் அடுப்பில் இருக்கிறேன்னு சொல்லும் போது லட்சியார்த்தம். இதுக்கு பேர் தாங்க லாங்குவேஜ்ல 2 மீனிங். நேரடியான பொருளை தருவது, மறைமுகமான பொருளை தருவது. அந்த நேரடியான பொருத்தத்துக்கு பேர் தான் வாச்சியார்த்தம் பேரு, மறைமுகமா புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் லட்சியார்த்தம் பேரு. இது நல்லா புரிஞ்சிருச்சா? இப்ப கம்மிங் டு அடுப்பில் இருக்கிற சென்டென்ஸ் மறந்துடுங்க, சிங்கம் வருதுன்னு சொல்றதை மறந்துடுங்க. இப்ப சாஸ்திரம் ஒரு லண்டன் சொல்லுது தத்து துவம் அசி. இப்ப கம்மிங் டு தட் சென்டென்ஸ், நீ அதுவாக இருக்கிறாய். அப்போ ஏன் நம்மளால ஏத்துக்க முடியல? வாச்சியாத்மா பார்த்த வரைக்கும் ஏத்துக்க முடியாது. வாச்சியார்த்தமா பாத்துக்கிற வரைக்கும் நீ இறைவனாக இருக்கிறாங்கிறது ஏத்துக்கவே முடியாது. ஏன்? அவர் சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா, லயக்கர்த்தா, சர்வஜ்ஞா, சர்வவித்து, ஒன்னொன்னி தனித்தனியா அறிவாரு. டோட்டல் ஞானம் உண்டு, சாமானிய ஞானம் உண்டு, விசேஷ ஞானம் உண்டு. சர்வஜ்ஞா, சர்வ வித்து, ஒன்னொன்ன பத்தி அறிவு தெரியும். கர்மப்பல தாத்தா யாரு? ஈஸ்வரன். நம்ம பண்ணதுக்கெல்லாம் கர்மப்பல தாத்தா, சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், லயக்காரணம், சர்வசக்தி, சர்வஜ்ஞா, சர்வவித்து. இத்தனை வேதம் ஒன்னா ரெண்டா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஈஸ்வரன் இங்க யாரு? ஜீவனுக்கு அல்பஜ்ஞா, அல்பபுத்தி, சம்சாரி. அவர் அசம்சாரி, நாம ஒரு சம்சாரி. அல்பஜ்ஞா, அல்பபுத்தி, அனித்தியம். நம்ம எப்படி வச்சுக்கணும், அனித்தியம். அவர் எப்பவுமே இருக்கிறாரு அப்படி நினைச்சுக்கிறோம். நாம நினைக்க அனித்தியம். இப்படி பாக்குற வரைக்கும் அடுப்புல நிக்கிறேன்னு ஒன்னையே அடுப்புல நிக்கிறேங்கிற புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த வாக்கியம் புரியாது. நம்ம என்ன சொல்லுவோம், ஏங்க அடுப்புல இருக்கிறேன்னு அடுப்பு மேலே இருக்கிறேன்னு எப்படி கேட்பேன், அவர் திரும்பி ஓடி வந்தாருனா இது கூட புரியாதே. அடுப்பு இருக்கிற அடுப்பு மேலே நிக்கிறேன்னு அர்த்தம், அடுப்புல வேலையா இருக்கிற அர்த்தம், கிளம்பி போங்க. நம்ம அப்ப என்ன சொல்லுவோம், லட்சியார்த்தமா உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலையான்னு சொல்ற மாதிரி. அப்ப விளக்கணுமா உங்களுக்கு? அப்ப என்ன தெரியும் சொல்லுவோம், நான் அடுப்புல பால் காய வச்சுட்டு இருக்கிறேன், இதெல்லாம் விளக்கணுமே. நான் ஒரு 2 வார்த்தை சொன்னா சிம்பிளா புரிஞ்சுக்க முடியாது, கேட்கறமா இல்லையா? அதை எதை சாஸ்திரம் சொல்லுது, ஜீவன் வேதம் ஈஸ்வரனுக்கும் நேரடியாக பார்த்தீங்கன்னா இத்தனை டிஃபரன்ஸ் இருக்கு. கடல் வேறதான், அலை வேறதான். கடல் சைஸ் என்ன, அலை சைஸ் என்ன, கடலோட தன்மை என்ன, அலையினோட தன்மை என்ன, இதனுடைய காலம் என்ன, அதனுடைய காலம் என்ன, இது என்னோட பேர் என்ன, அதனுடைய பேர் என்ன, இதனுடைய ரூபம் என்ன, அதனுடைய ரூபம் என்ன, இதனுடைய நாமம் என்ன, அதனுடைய நாமம். சோ மெனி டிஃபரன்சஸ். வாச்சியாத்மா பார்க்கிற வரைக்கும். லட்சியாத்மா பார்க்கணும்னா காம்பனண்ட்டுக்குள்ள வந்துடணும். எப்படி காம்பனண்ட்? ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு 3 காம்பனண்ட். இங்க யாரு? சரீரம், சித்தாபாசம், இன்னொன்னு ஓசி. ஆசி ஓசினா ஈஸியா புரியிருக்கா நான் சொல்லிட்டேன். சரீரம், ஓசி, ஆசி, இந்த 3 காம்பனண்ட் தான் யாரு? ஜீவன். அங்க ஈஸ்வரன், இங்க ஈஸ்வரன் தாங்க, பிரம்மத்துக்கு போயிடக்கூடாது. ஈஸ்வரன் நிக்கணும். அப்ப ஈஸ்வரன்ல 3 காம்பனண்ட். அங்க யார் இருக்கா? அதே மாதிரி மாயா, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், ஓசி, ஒரிஜினல் கான்சியஸ் தான் ஜீவன், சாரி ஈஸ்வரன். அந்த ஓசிங்கிற இடத்துல இங்கேயும் ஒரு வேர்டு ஓசி வருதா? ஜீவன்லயும் ஓசின்னு ஒரு வேர்டு வருதா? ஈஸ்வரனிடம் ஓசின்னு ஒரு வேர்டு வருதா? கடல்ல நீர்னு ஒரு காம்பனண்ட் இருக்கா? இதுலயும் நீர்னு ஒண்ணு இருக்கா, காம்பனண்ட் இருக்கா? அலையிலையும். அப்ப 2 ஒண்ணுன்னு எப்படி? நீர் இஸ் ஈக்குவல் டு நீர். அப்படி நம்ம எப்படி மேட்ச் பண்ணோம்? 2 ஒண்ணுதான். ஆனா டிஃபரன்ஸ் கண்ணு முன்னாடி நிறைய பாக்குறோம். கடல் வேற, அலை வேற தான், நிறைய டிஃபரன்சஸ். நாமா, ரூபா எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஆனா 2 ஒண்ணுதான். எப்படி நீ புரிஞ்சுக்கிட்ட? பை அண்டர்ஸ்டாண்டிங் த சொரூபா, த இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் கடல். அதனிடமிருந்து பிரிக்க முடியாததா சொரூபம். அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது, ஏன் மற்றதெல்லாம் ஆனா மித்தியா, அதுதான் உண்மை. இன்டென்சிட்டி கேரக்டர், பிரிக்க முடியாத தன்மை H2O கடல்ல. இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் அலை என்னது? H2O. ஏன்னா H2O எடுத்துட்டீங்கன்னா அங்க அலையும் கிடையாது, H2O எடுத்தீங்கன்னா கடலும் கிடையாது. அப்போ மாறுபடாத தன்மை சொரூபம், அதுக்கு பேரு இன்டென்சிட்டி கேரக்டர்.
அதுதான் அதனுடைய சொரூபம். சொரூபம் நிலை நின்று பார்க்கும்போது கடல் இஸ் ஈக்குவல் டு நீர், சாரி அலை. அதை போல இங்க கம்மிங் டு ஜீவா ஈஸ்வரா. நீங்க வெளிமுகமா பாக்குற வரைக்கும் என்னதான் இருக்குது? அல்பக்ஞக சர்வக்ஞக, அல்ப புத்தி சர்வ புத்தி, சிருஷ்டி சித்திக்கார், நான் வந்து சம்சாரி, அவர் வந்து அசம்சாரி, நான் வந்து பந்தக, அவரு முக்தக, நாம என்னது பந்தக முக்தக, இப்படி டிஃபரன்சஸ் விட்டுட்டு சொரூபம் ஆஃப் ஜீவா என்ன, சொரூபம் ஆஃப் ஈஸ்வரா என்ன? சைத்தன்யம். என்னுடைய சொரூபம் என்னது? சைத்தன்யம். அவருடைய சொரூபம் என்னது? இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் ஜீவா, இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் ஈஸ்வரா. அங்க எப்படி நீர் நீர்னு மேட்ச் பண்ணமோ அதை போல வாட் இஸ் மை இன்டென்சிட்டி கேரக்டர்? சத்து சித்து ஆனந்தம் இஸ் மை இன்டென்சிட்டி கேரக்டர். வாட் இஸ் த இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் ஈஸ்வரா? அவருது என்னதான்? சத்து சித்து ஆனந்தம். ஏன் 3 ஃபேக்டர் என்ன? பிரம்மத்துடைய சத்தியம், ஞானம், அனந்த பிரம்மன் வேர்டு தான் மாத்தமே தவிர அங்கேயும் என்னதான் இருக்குது? எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல், அறிவு பிரின்சிபல், அனந்த பிரின்சிபல். இப்ப எங்கிட்ட என்னதான் இருக்குது? சத்து சித்து ஆனந்தம். சத்து எக்ஸிஸ்டன்ஸ், சித்து ஞானம், அனந்தம் சர்வ வியாபி. அனந்தம் எங்கும் வியாபித்திருக்கிறது என்னுடைய சொரூபம். அவருது என்னது? அங்க அனந்த ஆனந்தமேவ அனந்தம். அங்க என்னதா? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அங்கே இருக்கிறது இந்த இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் ஈஸ்வராங்கிறது என்னதான்? சத்து சித்து ஆனந்தம். இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் ஜீவா சத்து சித்து ஆனந்த். ஆனா வெளியில பார்க்கும்போது நான் அல்பக்ஞகனா இருக்கிறேன், அவர் மாயா உபாதி வச்சிருக்கிறனால அவர் சர்வக்ஞகரா இருக்கிறார். அவர் மாயா உபாதி இருக்கிறனாலதான் சர்வக்ஞகா, சர்வவித்து எல்லாமே அவர் கிடைக்குது. நான் இந்த சரீரத்தை வச்சுட்டு இருக்கிறனால, உபாதி வச்சிருக்கிறனால ஐ கேனாட் பி அ சர்வவித்து, ஐ கேனாட் பி என்னால அவர் பண்ற வேலையில என்னால பண்ண முடியாது. எப்படிங்க பண்றது? 3 சரீரத்துல உட்காந்துக்கிட்டு அவர் மாயில உட்காந்துருக்காரு. நாம எங்க உட்காந்துருக்கோம்? சரீரத்துல உட்காந்துருக்கோம். இந்த சரீர உபாதி வச்சுக்கிட்டு ஈஸ்வரன் செய்யற வேலையை நம்ம செய்ய முடியுமாங்க? செய்ய முடியாது. அதனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? வேறையும் நினைச்சுக்கிறோம். பட் உபாதிங்கிறது என்னது? அனாத்மா. அதான் முதலே சொன்னேன், உபாதிங்கிறது அனாத்மா. விட்டுட்டு ஆத்ம தத்துவத்துக்குள்ள வந்தீங்கன்னா, இந்த உண்மையான சொரூபத்துக்குள்ள வந்தீங்கன்னா, நீர் தான் கடல், நீர் தான் அலை. அந்த நீர் எடுத்துட்டோம்னா அங்க கலையும் கிடையாது, அலையும் கிடையாது. அதே போல இங்க என்ன இருக்குது? சத்து சித்து ஆனந்த சொரூப அகம். அதே சத்து சித்து ஆனந்த சொரூபம் தான் ஈஸ்வரன். அதுதான். அதை எடுத்துட்டோம்னா அங்க ஈஸ்வரனும் கிடையாது, இங்க ஜீவனும் கிடையாது. ஏன்னா அவ்வளவு சொரூபம், அதுதான் சத்தியம். அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்க்கும்போது என்ன ப்ரொக்ளைம் பண்ணலாம்? தட் இஸ் அகம் ஜீவன் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. தத்து துவம்னா இந்த இடத்துல நான், தத்து துவம் அசி. எந்த இடத்துல? லட்சியார்த்தமாக நாம் இந்த வாக்கியத்தை புரிந்து கொள்ளணும். வாட்சியார்த்தமா பார்க்கிற வரைக்கும் பகவான் வேற வேறதான்ப்பா, ஈஸ்வரன் வேற வேறதான். வாட்சியார்த்தமா பார்க்கிற வரைக்கும். லட்சியார்த்தம் பார்த்தோம்னா நான் இறைவனாகவே இருக்கிறேன். இங்க படைக்கப்பட்ட அனைத்துக்கும் இப்ப பாருங்க, ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம். எப்படி அவர் இந்த உலகத்துக்கு உபாதான காரணமாக இருக்கிறாரும் போது நீங்க எதை பார்த்தாலும், உங்க சரீரத்தை எப்படி பார்த்தாலும் ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம். ஏன்னா அவர் தானே உபாதான காரணம். இந்த விஷன் வர்றது ரொம்ப கஷ்டம்னாலதான் உத்தவகீதையில் என்ன படிக்கிறோம், பகவத்கீதை என்ன படிக்கிறோம்? விபூதி யோகம். விபூதி யோகம் எல்லாத்தையும் இறைவனாக்கப்பாரு, இறைவனாப்பாரு, இறைவனாப்பாரு. ஏன்னா பார்க்கறது அவ்வளவு எளிது கிடையாது. ஏன்? என்ன இருக்குது? அவித்யா சன்னு. நம்மகிட்ட என்ன இருக்குது? அவித்யா. அந்த அவித்யா போகும்போது அஜ்ஞானம், அது விளக்கும் போதுதான் ஞானம் வரும்போது நமக்கு என்ன தெரியும்? இந்த உண்மை புரியும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.